ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இது என்னோட நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுது. நியூ இயர் அன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருந்தோம். குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா நாமக்கல்கிட்ட இருக்குது. அது முடிச்சுட்டு முத்துமலை முருகர் கோயிலுக்கு போகணுன்ற ஆசை. ஆனால் போக முடியுமா என்னன்ட்டு யோசிச்சுட்டே போகும்போது நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார் போச்சு. அதில் பார்த்திங்கன்னா முருகரோட உருவமும் ஓம் மயில் எல்லாம் இருந்தது. அப்போவே சரி போக முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நாங்கள் மதியம் 12 மணிக்கு தான் கிராஸ் பண்ணுறோம். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே டைம் ஆகிடும். ஒரு டவுட்லேயே தான் போயிட்டுருந்தோம். அதே போல் நாங்கள் தொப்பூர் கிராஸ் பண்ணுவது எப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய தொப்பூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு பழம் வாங்கிட்டு போய் போடுறது வழக்கம். அதே மாதிரி போட்டுட்டு கையோடு லஞ்சு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தருமபுரி டு சேலம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நாங்கள் காக்கை கூட்டன் அப்படின்னு ஒரு சேனலில் நான் பார்த்தேன். அடிக்கடி அவங்க இந்த ஹோட்டல் போய்ட்டு சாப்பிட்டு ரிவ்யூ போடுவாங்க. அது பார்த்துட்டு இதில் எப்படி ஃபுட்டு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே இந்த ஹோட்டல் தேடி வந்தோம். ஃபுட்டு சான்ஸ்லெஸ்ங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எதுவும் நாங்கள் வாங்கலை, ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலை ரீச் ஆயாச்சு. குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இது எடுத்துக்கிட்டாங்க. இந்த கோயில் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துடுச்சு. அதனால் நிறைய கட்டுமான பணி, அந்த குலதெய்வ கோயில் பெருசாக்குறாங்க. கோயில் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. அதோட வேலை போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போய் நம்ம பிள்ளையார் கோயிலில் விளக்கு போட்டு அப்புறமா நம்மளோட தெய்வத்தை பார்க்க போகலான்னு பிள்ளையார் கோயிலில் விளக்கு போட்டுட்ருக்கோம். இதுவுமே நம்ம குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதி தான். குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழையபாளையம் அப்படின்ற இடத்துல அங்காளம்மன் தான் எங்களோட குலதெய்வம். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன வேண்டுதல் நம்ம வச்சாலும் அது நமக்கு அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களேருந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்தே தீபம், நெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது போய் அங்கே விளக்கு போட்டுட்டு சாமிக்கு பழம், பூ, மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதே போல் நம்மளோட கார் பூஜை பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் வாங்கிட்டு வந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா விளக்கு போட்டு தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது. இங்கே தேங்காய்லாம் உடைச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளர போயிட்டு சாமிக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரும் சொல்லி பூஜை பண்ண சொல்லியிருந்தோம் ஸ்பெஷலாக. அதே போல் இங்கே பம்பக்காரங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது அமௌண்ட் கொடுத்துட்டு வாசிக்க சொன்னோம்னா அவங்க அங்காளம்மாவை கூப்பிட்டு வாசிப்பாங்க. அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்ம குடும்பத்துக்குன்னே பண்ணுவாங்க. நீங்களும் சாமியை கும்பிடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் நல்லதாக நடக்கணும், உங்களுக்கு இருக்க சங்கடங்கள்லாம் தீரணும், சாமியை வேண்டிக்கலாம். அடுத்தது நாங்கள் முருகர் கோயில் போக முடிஞ்சுதா இல்லையான்னு பார்ட் 2ல் சொல்லியிருக்கேன், பாருங்கள்.